வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இதுவரையும் நீங்க பார்க்காத ஒரு காட்சி தான். மேக்ஸிமம் ரொம்ப பேர் இது வந்து இந்த காட்சிய வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இன்கேஸ் நீங்க ரயில்வே ஃபீல்டுல இருந்தா பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவ்வளோ பெரிய ட்ரெயினு. அந்த ட்ரெயினுக்கு ஆ மேல வந்து அந்த பெட்டிகள் மேல என்ன இருந்துச்சுன்னா, இந்த தண்டவாளங்களுக்கு தேவையான இரும்பு ராடு. அந்த இரும்பு ராட எப்படி இறக்குறாங்க? அது எப்புட்ன்னா, ஒரு சிம்பிளா ஒரு அப்பளக்கட்டு இல்ல இந்த ஜவ்வு மிட்டாய்லாம் இருக்குல்ல, அந்த மாரி ஈஸியா ஹேண்டில் பண்ணி அது வளைஞ்சும் குடுக்குது. ரொம்ப பிரம்மியமா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நான் இப்ப தான் வாழ்க்கையில வந்து புதுசா வந்து பார்க்குறேன். நம்ம இப்போதைக்கு ரீசென்ட்டா நம்ம ப புதிய பாலத்தோட அப்டேட் குடுக்குறனால ரயில்வே சம்மந்தமான இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரிஞ்சத குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எங்க நடக்குன்னா, ராமேஸ்வரத்துக்கும், பாம்பனுக்கும் இடைப்பட்ட பகுதிகள்ல இந்த தண்டவாளங்கள வந்து அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பழச ரீப்ளேஸ் பண்ணல. பழச ரீப்ளேஸ் பண்றதுக்காக புதுசு இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அது இறக்குற காட்சிய கண்டிப்பா பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய லென்த்தியான ஒரு ட்ரக் வந்து நிக்கிது. இதுக்கு மேல இந்த தண்டவாளங்கள் வந்து இருக்குது. இந்த ராட வந்து இறக்க போறாங்க. இது ராமேஸ்வரம் டூ பாம்பனுக்கு மட்டும் நடக்குது. ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாம்பன் வரையும் நடக்குது. எப்படி இறக்குறாங்க, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ற எல்லாத்தையுமே நம்ம செப்பரேட்டா வீடியோ குடுக்கலாம். ஏன்னா, நம்ம வந்து புதிய பாம்பன் பாலத்த வந்து கன்டினியூவா வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்ப இருந்து எல்லா ஒரு சனிக்கிழமையுமே அப்டேட் குடுத்துருவோம். நேத்து 8ஆம் தேதி 2வது மாசம் 2025ல நம்மளால அப்டேட் குடுக்க முடியல. அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தனால அந்த டிஆர்எம் இன்ஸ்பெக்ஷன வந்து எடுக்க முடியல. நேத்துமே ட்ரெயின் விட்டு, அதுக்கப்புறம் லிஃப்ட்ட தூக்கி ரொம்ப நடந்திருக்கு. நம்மளால குடுக்க முடியல. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச புதிய தகவல்களையும் இதே வீடியோலயே நான் வந்து சொல்லிர்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்னன்னா, ரொம்ப பேரு பிப்ரவரி 11, 15லாம் ஓப்பன் பண்ணிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. கண்டிப்பா ஓப்பன் பண்ண போறது கிடையாது. பிப்ரவரியுமே இருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த தண்டவாளங்கள் அமைக்கிறதுக்கான பணிய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படியும் இதுவுமே ஒரு 1 வீக் போகலாம். ஏன்னா ராமேஸ்வரம் டூ பாம்பன் வரையும் அமைக்கணும். இன்னைக்கு வந்து தண்டவாளத்த இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அத ரிமூவ் பண்ணிட்டு இத வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த காட்சிகளுமே நம்ம வந்து குடுப்போம். இன்னைக்கு இந்த பிரம்மியமான காட்சிய நம்ம வீடியோ மூலியமா பார்த்து ரசிங்க. எவ்வளோ ஈஸியா வந்து அத ஹேண்டில் பண்றாங்க. ஹார்ட் தான். பட் நமக்கு பார்க்கும்போது இவ்வளோ ஒரு கடினமான விஷயத்த வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண மாரி எனக்கு தோணுச்சு. இந்த மாரி காட்சிகள் நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்றதையுமே கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க எங்கேயாவது பார்த்துருந்தா ரயில்வே ஃபீல்டுல இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க. மத்தபடி ரொம்ப பேர் பார்த்துருக்கிற வாய்ப்பில்ல. நானுமே இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட்டா பார்க்குறேன். எவ்வளோ பெரிய ட்ரக் வந்து நிக்கிதுன்னு பாருங்க. இங்கேருந்து அங்க வரையும் இருக்கு. ஸோ பக்கத்துல வரவும் மேல ஏறி அந்த மேல அந்த ராடு வந்து எப்படி இறங்குது? அத வந்து எப்படி வந்து இறக்கி வைக்கிறாங்க? அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து ஜேசிபி வந்து அத வந்து கிளியர் பண்ணி சைட்ல தூக்கி வைக்க, அந்த ஜேசிபி வந்து அம் ட்ரக் மேல அந்த ரயில்வே தண்டவாளங்கள் மேல வந்து வந்துச்சு. ஓகேங்களா? அந்த ரயில்வே தண்டவாளங்கள். அது பார்க்குறதுக்கு அதுவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்போதைக்கு பாருங்களேன், அந்த ராடு மட்டும் அவங்களுக்கு எந்த ராடு தேவையோ, அத மட்டும் அப்படியே இழுக்குறாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆ மூவ் ஆக இது வந்து வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா, இது ஒரு செயின் லூப் மாரி தான். ஒண்ணு முடியவும் அது மேல இன்னொரு ராடு போட்டு, அதுக்கப்புறம் 2யும் ஜாயின் பண்ணி அப்படியே இறக்குறாங்க. அது இறக்கும்போது ஒரு கம்யூனிகேஷன் மூலியமா வண்டி முன்னாடி போம்போது, இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கீழ இறங்கிக்கிட்டே வருது. கீழ இறங்குறத அதிகப்படியான ஆட்கள் இருந்து அத சரி பண்ணி வச்சுக்கிட்டே வர்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அ எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம். அத வந்து ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து இந்த இந்த வண்டிய வச்சு ஈஸியா வந்து பண்ணிட்டே போய்க்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இறக்கி தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு டேட் ஆனா 9வது மாசம் 2, 2025ல ராமேஸ்வரத்துல இருந்து அப்படியே இறக்கிட்டே வர்றது. இப்போதைக்கு பாம்பன நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. பாம்பன் வரை இறக்கி வச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் பழைய தண்டவாளங்கள ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் புதுசு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா பிப்ரவரியில ஓப்பன் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்றத எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு என்னன்னா, அ 3 ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் வரையும் மெயின்டனன்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்கு. என்னென்னன்னா, அ கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் இப்போதைக்கு மெயின்டனன்ஸ்க்காக 3 நாளு மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு கன்னியாகுமரி அண்ட் திருப்பதி எக்ஸ்பிரஸ் வந்து வருது. திங்கள், செவ்வாய், வெள்ளியில வந்து இந்த மெயின்டனன்ஸ் ட்ரெயின்லாம் வருது. நம்ம ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வீடியோவும் குடுத்துருந்தோம். அந்த மெயின்டனன்ஸான வீடியோவும் அ நம்ம பாலத்தில போம்போது குடுத்துருந்தோம். ஓகேங்களா. இதுதான் வந்து இப்போதைக்கு ராமேஸ்வரத்துக்கு வர்றதுக்கான ட்ரெயினு. ஏன்னா, அந்த ட்ரெயின் வீடியோ போட்டனால ராமேஸ்வரத்தோட ஸ்டேஷன் ஓப்பன் ஆயிட்டா, பேசஞ்சர் ஓப்பன் ஆயிட்டான்னு ரொம்ப பேர் கேட்டீங்க. கண்டிப்பா கிடையாது. இப்போதைக்கு மெயின்டனன்ஸ் ட்ரெயின் மட்டும் வாரத்தில 3 நாள் வருது. இப்பவும் பார்த்தீங்கன்னா, தண்டவாளத்த வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அதனால நெக்ஸ்ட் வீக் வருதா என்னன்னு சொல்றது கொஞ்சம் டவுட் தான்.
பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த காட்சிகள வந்து நீங்க பாருங்க. எவ்வளோ ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணி அத இறக்குறாங்க. அத இறக்கி அத வந்து எப்படி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றது கன்டினியூவா இந்த வீடியோ வந்து பாருங்க. நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இதுக்காக என்னோட வாய்ஸ வேற நீங்க கேட்டுக்கிட்டு. ஸோ இந்த வீடியோவ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து கண்டிப்பா ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இத வந்து பார்த்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்றத பார்த்து ரசிச்சு, இந்த வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் குடுங்க. ரொம்ப பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகட்டும். பார்க்கலாம்.
ஒட்டுலாம் வந்துருச்சு. ஒவ்வொரு டைம் ஒட்டு வரும். என்ன ப்ரோ தண்டவாளத்தில் ஓட்டிட்டு வர்றீங்க?